நம்ம பாவக்காய் பகடா செய்யலாம். அதுக்கு அந்த ஒரு கரண்டி கடலப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலப்பருப்பை வறுக்கணுன்னா நம்ம சூடானா போதும். பாருங்க, லைட்டாக சூடானா போதும். நம்ம அரை கிலோ பாவக்காய் போட்டால் கூட கொஞ்சம் பருப்பு போடலாம். நம்ம 1/4 கிலோ பாவக்காய்ன்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கினேன். நல்லா பொடியாக இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கோங்க. மாவாயிடுச்சு. பாவக்காவை இந்த மாதிரி பில்லே நறுக்கிக்குவோம். கழுவி வச்சுருக்கேன். அதில் அரைச்ச மாவில் ஒரு கரண்டி போடுவோம். சோள மாவு ஒரு கரண்டி போட்டுக்குவோம், 3/4 கரண்டி. அதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். எல்லாம் தேவைக்கேற்ப. நம்ம கடலப்பருப்பு போட்டதுனால கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே அந்த பாவக்காயில் ஈரம் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே நம்ம கலந்துக்கிட்டே இருப்போம். அந்த பாவக்காய் ஈரத்துலேயே எவ்வளோ கலக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு 2 கையில் தெளிக்கிற அளவுக்கு தண்ணி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலங்க. தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் 2 கைப்பிடி தண்ணி தெளிச்சிருக்கேன். ஆயில் ஊற்றி கடாயை வச்சு நம்ம ஆயில் காயட்டும். அந்த ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டு உடனே திருப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுருவோம். சிம்பிள் வேலை தான். நம்ம சாம்பார் வச்சுட்டு 2 பாவக்காய் இருந்தால் கூட நறுக்குன்னு வெட்டி போட்டு பாவக்காய் பகடா செஞ்சுக்கலாம். குயிக்காக முடிஞ்சிடும். நம்மளுக்கு வேகிற பக்குவம் அந்த பாவக்காய் அப்படியே நல்லா முறிஞ்சி லைட்டாக மேலே வரும் பாருங்கள். நம்ம முறுக்கெலாம் சுட்டால் லைட்டாக மேலே வரும் இல்லையா, அது போல் இதுவும் லைட்டாக கொஞ்சம் அப்படியே செவந்து மேலே வரும். அப்போ திருப்பி போட்டுடணும். லைட்டாக சிம்மில் வைங்க. அடுப்பை ஸ்பீடில் வச்சு செய்ய முடியாது. நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும். அது அப்படியே மொளன்னு பகடா மாதிரி பொறன்னு இருக்கும் சாப்பிடும்போது. தட்டில் கொட்டின நல்ல சவுண்டு வரும். பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சவுண்டு வந்தால் நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாவக்காய் பகடா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பாவக்காய் பகடா ரெடி.